ஒரு போட்டோவை அனுப்ப சொன்னா 9 கேள்வி கேட்டுட்டு இருக்க பாரு. ஏன்பா நீ எல்லாம் சிங்கப்பூர்ல எப்படிதான் வாழ்ந்த? சரி சரி, ரொம்ப கலாய்க்காதீங்க. அந்த ரத்னவேலோட நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. இப்பவே எடுத்த எல்லா போட்டோவையும் சென்ட் பண்ணி விட்டுறேன். அட பாவி, ரத்னத்தோட போன் நம்பர் கூட இல்லையா உன்கிட்ட? பயங்கரமான உஷாரான ஆள் தான் பண்ணி. ரத்தனத்தோட நம்பர் அனுப்பியிருக்கேன் பாரு. டக்குன்னு போட்டோவை அனுப்பிவிடு. ஓகேமா ஓகேமா, இப்பவே அனுப்பி விடுறேன். ரத்தனம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அம்பலமான விஷயம் தானே. இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இவ்ளோ டென்ஷன் ஆக்குறது நல்லதே இல்லப்பா. ஏங்கா, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏங்கா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த வயசுல ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை அதெல்லாம் சத்தியமா என்னால முடியலக்கா. அது சரிதான் ரத்னம். வெளியில நின்னு வேடிக்கை பாக்குற என்னாலேயே அந்த ஜானகி பண்றதை ஏத்துக்க முடியல. பாவம், சம்பந்தப்பட்ட ஒன்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஜானகி திரும்ப வந்ததும் அவ பழைய மாதிரி இருக்க மாட்டான்னு தப்பா நினைச்சிட்டோம். ஆனா அவ கொஞ்சம் கூட மாறலன்னு அந்த போட்டோவை பார்க்கும் போதுதான் தெரியுது. எனக்கு என்னமோ அந்த வீரசேகர பெரிய பிளானோட தான் ஜானகியை திருப்பி அனுப்பியிருப்பானோன்னு தோணுது. முதல்ல உன்னோட பேச்ச மீறி வேலனுக்கு வள்ளியே கல்யாணம் பண்ணி வச்சா. அப்புறம் சொத்தையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதபடி லாக் பண்ணா. எனக்கு என்னமோ அவளோட அடுத்த குறி உன்னோட பதவியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ன அமைச்சர் பதவியிலேருந்து இறக்கிட்டு அந்த இடத்துல வீரசேகரனை உட்கார வைக்கிறதா அவளோட குறிக்கோளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒவ்வொரு காயா நகர்த்திக்கிட்டு இருக்கா. அக்கா, அந்த 2 பேரோட தலையும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே தரையில விழுந்திருக்கணும். நான் இல்லன்னா என் பொண்ணு தனியா தவிச்சு நிப்பாளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள உயிரோட விட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கேன். இல்லப்பா ரத்னம், அன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி இன்னைக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா வள்ளி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டா. இனிமே ஜானகியை உன்னால ஈஸியா எதுவும் பண்ணிட முடியாது. அவளை ஏதாவது பண்ணணும்னா வள்ளியை தாண்டி போய் தான் பண்ண முடியும். ஆனா ஒண்ணு ரத்னம், யாரு எப்படி மாறினாலும் சரி, உன்னோட அக்கா என்னைக்கு உன் பக்கம் தான் நிப்பேன். உன் மனசுல வச்சுக்கோ. பாத்துக்கலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு தோக்கடிக்கணும்னா அவளை நடத்த கெட்டவன்னு சொன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க வாய்க்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவளை வீட்டுக்குள்ள முடங்கி போயிடுவா. இதெல்லாம் சமாளிக்க முடியாம 25 வருஷத்துக்கு முன்னாடியும் இதை நான் அதைதான் செஞ்சா, திரும்பவும் அதேதான் செய்யறா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவமானத்துக்கு பயந்து மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போடுமா, இல்ல வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா கிடக்கணும்.
வேதனாகி ஜெயிச்சுட்டு எப்போ போல நிம்மதியா இருப்பா. இங்க பாருங்க அத்தை, இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காது. இந்த தடவை நீங்க ஓடவும் வேணாம், ஒளியவும் வேணாம். எதிர்த்து நின்று திருப்பி அடிச்சு வேதனைக்காம ஓட விடலாம். நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு வேலை, ஆனா நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா உன் ஐயாவுக்கு என்னைக்குமே வேதனாகி சொல்றதா வேத வாக்கு. வேதனாகி போய் தம்பி இன்னைக்கு காலையில சூரியன் மேற்க உதிச்சுதுப்பான்னு சொன்னா அப்படியாக்கா அப்படின்னு வாயை பொழந்துகிட்டு கேட்பாரு. அவர்கிட்ட எல்லாம் வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. அத்தை, ஐயா சின்ன வயசுல இருந்தே வேதனைக்கு அம்மாவை நம்பி பழகிட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்குன்னு அவருக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு. அதனால்தான் வேதனைக்கு அம்மாவை அவரால் சந்தேகப்படவே முடியல. இங்க பாருங்க அத்தை, முதல்ல அவர் நம்பிக்கையை உடைக்கணும். வேதனாகி அம்மாவை பத்தி அவர் நினைச்சிட்டு இருக்கிற எதுவுமே உண்மை இல்லைன்னு அவர் முன்னாடி நிரூபிச்சு காட்டணும். வேதனாகி அம்மாவோட முகமூடிய கழட்டி அவங்களோட உண்மையான கொடூர முகத்தை ஐயாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல வேலை. வேதனாகியோட தில்லு முள்ளெல்லாம் அம்பலப்படுத்துறது ஒண்ணும் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. நீ என்னடானா இன்னும் 10 நாள்ல எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன்னு சவால் விட்டு வச்சிருக்க. அத்தை, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. எப்படியும் இதுக்கு பின்னாடி வேதனாகி அம்மா தான் இருக்க போறாங்க. அவங்கள நூல் பிடிச்ச மாதிரி போய் பார்த்தாலே இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள ஒத்துக்க வைக்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லை.